குறிப்பாக முக்கியமாக ஒரு சகோதரன் உங்களுக்கு பக்கத்துல இல்லாத நிலையில அவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய துவா, இதுல ரெண்டு விதமான பிரயோஜனம் இருக்கிறது. மலக்குகளுடைய துவாவும் கிடைத்து விடும். இன்னொன்று விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய துவா கபூலியத்து ஆகலையேன்ற கவலையே இருக்காது நமக்கு. ஏன்னா நம்முடைய பொறுப்பை மலக்குகள் எடுத்துக்கொள்வாங்க. ஒரு சகோதரனுக்காக நீங்க செய்யக்கூடிய துவா அந்த மனசு சீக்கிரத்துல வராது. நமக்கு துவா செய்யறதுக்கே பெரிய பாடா இருக்குது. இன்னொருத்தருக்கு துவா செய்யறதுக்கு நமக்கு சீக்கிரத்துல மனசு வராது. சைத்தான் விடமாட்டான். ஏன்னா உங்களை துவா செய்ய வச்சு அதை கபூலாக எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்ய மாட்டான், சைத்தான் விடமாட்டான். அதனால நாம என்ன செய்யணும்னு சொன்னா, மனதை பெரிய அளவுக்கு கட்டுப்பாடை கொண்டு வந்து ஒருத்தருடைய தேவையை முன் வச்சு கேட்கணும். உங்களிடத்துல துவா செய்யணும்னு சொன்னவங்களுக்கு தான் துவா செய்யணுன்ற அவசியம் இல்லை. ரோட்ல எத்தனையோ பேரை பார்க்குறீங்க, வீட்டுல எத்தனையோ பேரை பார்க்குறீங்க, சொந்த பந்தங்கள்ல எத்தனையோ பேரை பார்க்குறீங்க, குமரை வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடியவரை பார்க்குறீங்க, கடனாளி